ஹலோ மக்களே! பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கோமதியுடைய குடும்பம். ஏன்னா எல்லார் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கோமதிக்கு. அப்பன்னு பார்த்து அப்பத்தா இருந்துட்டு முத்துவேல் சக்திவேல் வந்த உடனே இந்த மாதிரி கோமதி வீட்டாளுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. தங்கமயிலுடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படியாச்சும் வெளியிடுங்கடா. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அரசு ராஜ்யெல்லாம் சின்ன பசங்க அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்கன்னே முத்துவேல் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க அம்மான்றாங்க. ஆமாடா, எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க. சரி அத்தா, நான் போயிட்டு வரேன்னு வாங்க. அண்ணா என்னன்னா இது? டே, என்ன இருந்தாலே கோமதி நம்மளோட கூட பிறந்தவிடா, அது இல்லாத அரசியும் ராஜி என் பொண்ணுன்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல அவங்களை அப்படியே விட முடியும்ன்றாங்க. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அங்கே ஸ்டேஷனுக்கு போனதும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிடுறாங்க. அப்படியே முத்துவேல் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. அப்பா மகனுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணதும் அவங்களுடைய கண்ணீரெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, கோமதி என்ன அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சொல்லும் போது அப்போ போயிட்டு அவங்களுடைய தங்கச்சியோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேல் இருந்துட்டு கோமதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தங்கச்சி அண்ணன் அப்படின்ட்டு சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சீனுமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் கவலைப்படாது, நான் வெளியே எடுக்கிறவங்களன்ற மாதிரி சக்திவேல் வாக்கு கொடுக்குறாங்க. இங்கே நம்ம முத்துவேலும் நான் வெளியே எடுக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியாமல் பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. பெரிய ட்விஸ்ட்டே இருக்க போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.